முன்பதாக 59ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து விட்டு முதலாம் 60 ரூபாய் வாசிப்போம். உன்னே இருக்கிற என் ஆவியும் நான் உன்னுடைய வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதலும் இயக்கத்தைக்கும் உன் வாயில் இருக்கும், உன் சந்ததியின் வாயில் இருக்கும், உன் சந்ததியின் வாயில் இருக்கும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்த என் வார்த்தை நீங்குவதில்லை, நீக்கப்படுவதில்லை என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். அதை முடித்த பிறகு சொல்லுகிறார், எழுந்தீர்கள் ஆசி. தேவனாகிய கர்த்தர் உன் வாயில நம்முடைய வார்த்தைகள் அருள் முன்பதாக உன்னை எழுத சொல்வதில்லை, உன்னை பிரகாசிக்க சொல்வதில்லை. யார் கர்த்தருக்காக எழுத முடியும்? யார் கர்த்தருக்காக நிலைநிற்க முடியும்? யார் கர்த்தருக்காக எழுத முடியும் என்று நாம் தியானிக்கிற பொழுது அந்த 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தர் உனக்குள் நம்முடைய வார்த்தைகளை உன்னோடு பேசி இருப்பாரானால் உன்னால் மௌனமாக இருக்க முடியாது, இருளில் இருக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் உங்களால் மௌனமாக இருக்க முடியாது. ஒரு சபை என்று சொல்கிற பொழுது இது வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 எழுந்து கொள்ளுங்கள். How the church should be, ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் என்ன சொல்றாரு? சத்தியத்திற்கு தூரம் ஆதாரமாய் இருக்கிறது. அங்கேயும் தேவ பக்திக்குரிய ரகசியமும் யாரும் ஏற்றுக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கும்படிக்கு தேவ தூதர்களால் காணப்பட்டார். உலகத்தில் பிரசங்கிக்கப்படுகிறார். The word of God preached to the Gentiles through you and me. உங்களால் எல்லாமே கிறிஸ்துவின் வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு சபை என்று சொல்கிற பொழுது அந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? கிரவுண்ட் ஆஃப் ட்ரூத். ஒரு சபைக்கு நீ நினைக்கிற பெரிய கட்டணம் சுகமா இருக்கலாம், பாரம்பரியமான கட்டணங்கள் இருக்கலாம். அல்லது சபைக்கு வருகிற பெரிய ஐஸ்வர்யவான்களால் காணிக்கை லட்சக்கணக்காக காணிக்க வரலாம். ஆனா கிறிஸ்துவ வழிபாடுக்கான ஒரு சபையில தூணா இருக்க வேண்டியது சத்திய வசனமா. அதுதான் சபையை தாக்குகிறதாய், சபையை ஏற்றுகிறதாய் இருக்கிறது. நம்ம சபை ஆரம்பிக்கும் முன்பதாக எப்படிப்பட்டவங்களா இருந்தோம், எப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்தோம், எந்த நிலைமையில் கருத்து இவ்வளவு உயர்வான மாற்றம் இருக்கிறார். இத்தனை ஆத்மாக்களை கருத்து எப்படி கொடுத்தாரா? நம்ம வீடுகளா போய் பணம் கொடுக்கல, வீடுதான் போய் வாங்க கூப்பிடல. சக்தியும் நிற்கும் விதைக்கப்படுவது அதற்கு தரத்தில் கற்றுக்கொள்வது. இந்த சபையினுடைய அஸ்திவாரம், இந்த சபையினுடைய தூணாக இருக்கிற காரணம் என்ன என்று சொன்னால் தேவனுடைய வசனம். இன்னைக்கு கூட ஆரோக்கிய வார்த்தை சில குடும்பங்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு பாஸ்டர், எங்களுக்கு போராட்டம் இருக்கு, எங்களுக்கு கருவாட்டம் இருக்கு, எங்களுக்கு தோல்வி இருக்கு, எங்க வாழ்க்கையில நாம் மேலாக வரவில்லை சொன்னா அவரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல் கேள்வி என்ன? பிரச்சனை ரெண்டாவது, ஏன் பிரச்சனை வருது, நீ ஏன் முடிவு பண்ணிக்கணும்? வாழ்க்கை கஷ்டம், ஏன் கஷ்டம் இருப்பா? இருக்கு.
You're not disciplining yourself to hear the word of God. ஞாயிற்றுக்கிழமை அது யாருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தும்படியாய் அந்த நாட்களிலே பரிசேயரும் வேதபாரகரும் சொல்லுகிறார்கள். நீ சுகமாக 6 நாட்கள் இருக்கிறது, 7ஆம் நாள் ஓய்வு நாளில் ஒரு ஆத்மாவை சுகமாக்குவது தவறு என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் செலவுடைய ஏதம் மோசமே நாட்களில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை தவறுகளை நிறைவேற்றுகிற ஒரு காரணமாய் பரிசுத்த ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்றது? நீங்கள் வசன சாட்சியத்திற்கு நடுங்குகிறவரையே நான் நோக்கினான். கர்த்தர் உன்னுடைய எண்ணையும் பார்க்கிறார் சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் தேவனுக்கு கொடுக்கிறதான ஒரு முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ட். ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னு என்ன செய்யணும்? மத்தியான சாப்பாடு ராத்திரி சாப்பாடு யார் விருந்துக்கு கூப்பிடலாம், எந்த விருந்துக்கு போகலாம் என்று சொல்லி அதெல்லாம் சத்தியம், அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. ஏசு சாமி ஒரு மனுஷனை சுகமாக்குறார், சூழ்நிலை கையை வழிவிடும். அதே போல 18 வருஷமா உணரக்கூடாத ஒரு ஸ்திரீ 18 வருஷமா இந்த அம்மா வேதனையில பிரச்சனையில சபைக்கு வர்றாங்க, உணர முடியாம இருக்காங்க. அம்மாவை சுகமாக்கும் போது ஐயோ இயேசு சுகமாக்குறாரு சந்தோஷப்படாத சொன்னாங்க. ஓய்வு நாளிலே இவன் சுகமாக்கினான் என்று சொல்லி இயேசு குற்றப்படுத்துறாரு. பாருங்க, அது ஒரு கேட்கிறாரு, ஓய்வு நாளில உன் வீட்டுல ஒரு ஆடல் மாட கணக்கில் விழுந்த நீ தூக்க மாட்டியா? ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுக்கு திங்கட்கிழமை வரைக்கும் காத்திருக்க முடியுமா? அது நிர்வகிக்கிறேன். ஒரு மிருகத்திற்கு காண்பிக்கிற இலக்கத்தை நான் மனுஷருக்கு சபையில காண்பிக்க வேண்டாமா? இந்த ஹீலிங் என்பது பார்ட் ஆஃப் தி சர்வீஸ். Healing is a part of the service. சபை ஆராதனையில்தான் அந்த பெண்ணை குணமாக்குகிறார். தேவாலயத்து வாசலிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 3வது அதிகாரத்தில் முதலாவது வாசிப்பார்கள். Acts chapter 3 வாசிங்க. எந்த வேலை? ஜெப வேலையாகிய 3ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். தேவனை கொள்ளுகிறவர்கள். அவர் மனுஷன் தேவாலயத்துக்குள்ள தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு மனுஷன் வெளியே உண்டான பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். தாயின் கருவறை பிறக்கும்போதே சப்பானியாய் பிறந்த மனிதன் அவனை அழகான வாசல் எதிர்கொண்டு இருக்கிறவனை உட்கார வைக்கிறார்கள். அவன் ஒரு காரணம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இது என்ன அர்த்தம் தெரியுமா அவனுக்கு? He wants something to fulfill his life. ஒரு வாழ்க்கைக்கு தேவையானதை சபைக்கு வெளியே இருந்து சபைக்கு உள்ளே வர முடியாத ஒரு மனிதனாய் வெளியே இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை கண்டவர்கள் அவை பெரிய காரியம் இல்லாமல் கிடைக்கும் என்று தேவனும் யோவானை பார்க்கிற பொழுது அவர்கள் எவ்விடத்தில் இருக்கிறதை கொண்டிருக்கிறேன். ஒரு சபையில என்ன இருக்கும்? இது விசுவாசிகளுக்குள்ள என்ன இருக்கும்? கர்த்தரை அறிவிக்கிற உலகத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதை திட்டமும் வெளியுமாய் சொல்லுகிறார். இழிவான ஆலயத்துக்காக அல்ல, அழிந்து போகிற ஆட்சிக்காக நீ சபை ஆராதனை இருந்து எந்த காரியங்களை வெளியே கிடைத்தாலும் உன் வாழ்க்கையை திருப்தி படுத்த முடியாது சொல்லுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து என்று சொல்கிற பொழுது அவர் துள்ளி குதித்து தேவனை கொண்டிருக்கிறார். தேவனுடைய நோக்கம் உன்னை பிச்சை எடுக்க வைப்பதல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளை வீடுகளாக எடுத்து சொல்ல, ஊருவாக சொல்ல. யார் என்ன சொல்கிறார்? உன்னை தேவன் கொடுத்த பெரிய கிருபை எடுத்து இருக்கிறது. நீ உள்ளே வந்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் எல்லாரும் சொல்லப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். It will be added. If you do not respect God on Sundays, if you do not worship God on Sundays, you will be prosperous. But if you deceive yourself, the blessing cannot enter into your life today. அதைத்தான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் 15 சொல்கிற பொழுது சித்தமாய் வாழ்க்கை சொல்கிறார். Without controversy, the great is the mystery of godliness. God was manifest in the flesh, justified in spirit, seen of angels, reached and desired. This is what the secret
ஒரு காரியம். எல்லா மனுஷராலும் அறியப்படவும் எல்லா மனுஷராலும் காணப்படவும் தேவன் இந்த காரியத்தை நம் இருதயங்களிலே உறுதி வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை அப்போ உன்னுடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறான ஒரு காரியம், எதுவும் பிரகாசி என் ஒளி வருகிறது. இப்போ 60 ஒன்றை காட்சி 60 முதல் எழுதி பிரகாசி ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னே உதித்தது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பிரகாசிக்கப்படும்படியாக இளைஞராது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கொள்றேன். என்னால நிறைய பாயிண்ட் எப்போதும் நம்ம சொன்னோம்னா அது எது நிற்கும் எது நிற்கும் அது தெரியவே தெரியாது. ஒரு வசனம் எடுத்துக்கோங்க, வசனத்துக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். சொல்றாங்க வெளியே நிறைய 66 புத்தகத்துல இது எல்லாத்தையும் நான் இன்னைக்கே ஏதாவது சொல்லியிருந்தேன்னு சொன்னா ஒரு வசனம் கூட நிற்கும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா 60 முதல் வருஷத்தை பார்த்து என்ன இருக்கு, ஒரு பிடிச்சமான ஒரு காரியம் பாருங்க. எழுதி ஆக்கி ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை நம்ம என்ன ஒழிக்கிற நீங்க நம்ம வந்து என்ன நமக்கு the glory of God. So what is the meaning of glory? அதை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறோம். இதெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஏசாயா 60 அதிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். glory என்ற வார்த்தைக்கு எதிரே பார்த்து சாக்கா என்று சொல்லுவாங்க. சாக்கா CHAPOD சாக்கா. இது கிரீக் எக்ஸ்பான்ஷன் எப்படி கொடுக்கணும்னா கிரீக் டெக்ஸ்ட்ல CHABAD சாப்பா என்று சொல்றோம். அது இன்னும் எக்ஸ்பான்ஷன் எப்படி கொடுக்கணும்னா KAH BOHD. மீனிங் வேற இருக்கும். என்ன அர்த்தம் என்று சொன்னால் வெயிட்னஸ் என்ற வெயிட்னஸ். glory இந்த வார்த்தைக்கு எபிரேய பதத்துல வெயிட்னஸ். கர்த்தருடைய மகிமை உண்மை வருகிறது சொன்னா ஒருத்தர் தோட்டவாசம் எங்களுக்கு வெயிட்டான பார்வை. எதை எடுத்து சொல்றோம்? அதாவது வெயிட்டான பார்வை எதை எடுத்து சொல்றோம்? எதை சொல்றோம்? பார்த்து நல்ல வெயிட்டா வெயிட்டா எதை எடுத்து சொல்றாங்க? எதை கொண்ட பார்க்கறேன் தராங்க கொண்டு எங்க படம் போறாங்க கேள்வி அது வெயிட்டான இந்த வெயிட்டான அதே சொல்றோம். எதை சொல்றோம்? ஒரு மனுஷனின் உலகம் எப்படி படிக்கிறது, ஒரு உலகம் எப்படி நலப்படுத்துகிறதுனா அவர் ஐஸ்வர்யத்தினுடைய காரியம். அவர் சொல்றாரு, நீ எழுதிய வார்த்தை ஒளி வந்தது, கர்த்தருடைய கனம் ஒன்றை பேசுகிற கர்த்தருடைய கனம். நீங்க நாங்க போனோம்னா எங்களை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உட்காருங்கன்னா நான் வெயிட்டான வார்த்தையா சொல்லுங்க. நாங்க யாரு? கர்த்தராலே கனமடைந்தவர்கள். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதினால், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதினால் தேவனுடைய கனம் இவர்கள் வருகிறது. வெயிட்னஸ் என்ற ஒரு வார்த்தை தெரிந்து கொடுக்க இது பெரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் கனப்படுத்தினார்கள். எங்கெல்லாம் போனாலும் அதெல்லாம் சரியான ஜனத்தினால போனாங்க. அந்த வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை விடுவித்தார்கள் சொல்லி பக்தியை சொல்லுகிறது. கனமுள்ளவராக இருந்தார். பூமி என்றும் ஒரு கனமான சுற்றித்திருக்கிறார். எங்களுடைய கனத்தை பார்த்து மற்ற தொலைக்காட்சிகளுக்குள்ளே மற்ற ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய கனம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கிறிஸ்துவனுடைய கனம் அங்கீகரிக்கப்படவில்லை. இவர் எப்படியாவது வெறுமையாக வேண்டும் என்று சொல்லினால் அவரை சிலுவையை அடைந்தார்கள். சிலுவையில் ஒரு கேவலமான ஒரு காரணம். யாருக்கு கிடைக்கும்? ஒரு மனசு ஐஸ்வர்யவான் வேதத்தில் இருக்கிறது. ஒரு தரிசனம் இருக்கிறார், ஒரு ஐஸ்வர்யவான் வேதத்தில் இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யவான் ஒரு கனம் பெற்றவர், ரசாமரமாய் இருக்கிறவர், சம்பரணமாய் சாப்பிடுகிறவர் இல்லையா? எதை குறித்து கவலைப்படாதே. அவனை சுற்றி வேலைக்காரர்கள் எத்தனையோ அவனை சுற்றி நிறைய இருந்தாங்க. ஆனா ஏதாவது ஒரு காரியம் சொன்னா தன் வீட்டுக்கு வெளியே ராஷ்டிரம் இருக்கிற ஒரு கனவீனமான மனிதர்கள். கனவீனம்னா உலகத்தின் பார்வையில அவங்க பிச்சை எடுக்கிறவர். வேறு
இந்த ஐஸ்வர்யாவுடைய மேசையில் விடுகிற முதிக்கைகளை சாப்பிட்டு தன் ஜீவனை ஆற்ற மனதாக இருக்கிற ஒரு தரிசனம். வீட்டுக்குள் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான் 2 பேரும் மதிக்கிறாங்க, 2 பேரும் சாகிறாங்க. வேற சொல்றது அந்த காத்துவரை தேவனாகிய கர்த்தர் தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்படுகிறது. யாருக்கு கனம்? நீங்க தான் சொல்லணும். யாருக்கு கனம்? உலகத்திலே ஐஸ்வர்யம் இல்லாதவன் தரித்திரன், ஆனால் தேவனிடத்திலே அவன் கனம் பெறுகிறவன். இப்போ இந்த நாடு வழிபாடுல இந்த ராசனை என்கிற தரித்திரன் மதிக்கிறான். அவன் தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்படுகிறான். ஐஸ்வர்யான் மதிக்கிறான், அடக்கமானப்படுகிறான், நயத்திற்கு போகிறான். நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பார்க்கிற கனமானது ஆதிக்குரிய வாழ்க்கையோடு இணைக்கப்பட முடியாது. இவ்வுலகத்தில் மனிதர்களுடைய பார்த்து வெற்றிக் கொள்ளுகிறார்கள். இவன் உயர்ந்தவன், இவன் ஐஸ்வர்யவான், இவன் மேலாளர் என்று சொல்லி உலகம் உன்னை குறித்து 1000 சொன்னாலும் தேவனிடத்தில் உனக்கு கிடைக்கிற கனம் என்ன? விவசாய 59ஆம் அதிகாரம் 21 நான் சொல்லுகிறேன். உன்னை கர்த்தர் கனப்படுத்துவதற்கு அந்த கரித்தவனாகிய லாசருவை தேவன் கனப்படுத்துவதற்கு ஒரே காரணம், அவன் மேலிருந்து விழுந்த குடிக்கைகளை சாப்பிடுகிறவன், அங்கிருந்து விழுகிறவரை சாப்பிட்டு உயிராகின்றான். ஆனால் வாயில கர்த்தர் அருள்கிற வார்த்தை இருக்கிறது. சொல்லுங்க, ஐஸ்வர்யவானுக்கு சாப்பிட நேரம் இல்லை, இந்த கைத்தவனுக்கு வசனத்தை சொல்ல நேரம் இல்லை. வசனத்தை சொல்லி முடித்த பிறகு ஏதாவது கரெக்டா சாப்பிடுவான். அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு வசனத்தை சொல்லாம இப்ப உங்க வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிற நேர்மை என்ன? இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிற நேர்மை என்ன? நீ கர்த்தருக்காக செலவழிக்கிற நாட்கள் அல்ல. உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் சாபத்துகள், உலகத்தின் ஆசவாசங்கள், உலகத்தின் தேசங்கள் உன்னை பிடித்திருக்குமானால் நீ ஒரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்கவே முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு கட்டளை கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டவனாய் நீ காணப்பட வேண்டும். அந்த மனிதனை குணத்திலே கலந்து வர வேண்டும். ஜனங்கள் உங்களை பார்த்து சிறுமையானவர்கள் என்று எண்ணக்கூடாது. நீங்கள் ஒருங்கிணைந்தவர்கள் எண்ணக்கூடாது. நம் கர்த்தரால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. இது இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை கைவாது. அவன் சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை எப்போ வரும்? எழுந்திருக்காட்சி. அவங்க வார்த்தைக்கு நான் ஒரு நாளைக்கு கண்ணி போக மாட்டேன். அது ஒரு மட்டும் புரிஞ்சுங்க. எழுந்திருக்காட்சி. சரியா? நான் எழுந்திருக்காட்சிக்கணும். எழுந்திருக்காட்சிக்கணும்னா என்ன அடுத்து நடக்கணும்? சொல்றாரு, ஒரு ஒளி ஆட்டது இருள் பயிற்சி. ஒளி இந்த வெளிச்சமான அவர் வெளியே போயிருக்க நான் 10,000 வாட்ஸ் பல்பு போட்டுருக்கேன் சொல்லி பாருங்க. வெளிச்சம் தெரியாது. வெளிச்சம் கூட வெளிச்சம் தெரியாது. இருளுல ஒரு 0 வாட் பண்ண கூட வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். நம்ம 0 வாட். ஆனா in darkness we are bright. வெளிச்சம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நீதி சூரியன். ஆமென். அவன் மேல பட்டதுனால அந்த 0 வாட்டா இருக்கிறது. அது என்ன கொஞ்சமா வாட் இன்க்ரீஸ் ஆகிட்டே கொடுப்பாரு. அப்புறம் அவனோடு இறந்த பிறகு சூரியனுக்குள்ள போனபோது எடுத்து இனி பகலாகலும் முதலாகலும் வெயிலாகலும் சேதப்படுத்தாரு. அவன் ஆட்டுக்குட்டியானவரே உங்களை விழிப்படுத்த வாக்கு கொடுத்தார். இனி நாம் கத்தியாக இருப்பதில்லை, நாம் இனி சாகமாக இருப்பதில்லை, ஆட்டுக்குட்டியாகவே ஏன் தெரியுமா? அந்த மகிமை நம்ம கூட அந்த மகிமை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வெள்ளை அங்கி தனித்திருக்கிறவர்களால் வெள்ளை அங்கி தனித்திருக்கிறவர்களா இவங்க நிற்கிறவர்களா யாருன்னு கேட்கிறார். அவர்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஒரு மனுஷன் இந்த உலகத்தை நாளைக்கு இருக்க முடியாது.
இன்னைக்கு பாருங்க, எனக்கு தெரியும் அந்த வெள்ளாண்மை கழித்து இருக்கிற ஒரு மனுஷன் எனக்கு தெரியும் ஒருத்தர் எப்படி தெரியும் யாருன்னு. இந்த வெள்ளை அஞ்சு கழித்து யாரும் கேட்கிறாங்க, அது ஒரு ஆள் எனக்கு தெரியும், என்னுடைய மூலிக்கு ஒரு ஆள் தெரியும். யார் கேள்வியே யோசிச்சு விளங்கி கொடுக்கிறாங்க. சொன்னேன் அந்த அழகான யாரும் அழகாயிருக்கும் யாரிவர்கள் சீராயிருக்கும் யாரிவர்கள் அழகாயிருக்கும் யாரிவர்கள் அழகாயிருக்கும் யாரிவர்கள் பாடவன் சொல்லிக்கிறாங்க. நேற்று காலேஜ் ஒரு பேசணும், ஈவினிங் ஒரு பேசணும், இன்னைக்கு காலேஜ் பேசணும், ஈவினிங் பேசணும், இவனுக்கு பாருங்க போகணும். ஆகினால அந்த அழகாக இருக்கிறவர்கள ஒரு மனிதன் ஒரு அடையாளம் நினைச்சேன், மீதி யாரும் முடிவு பண்ண ஒத்துக்கு ஆசது. யாருக்கு ஆசது? வெளிச்சத்தில் இருந்தாலும் சத்தியத்திற்கு சாட்சியை எழுந்து மதிக்கிறவர். இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டையில் ரசத்தினால கழித்து விழுந்தவர்கள். அவன் ஏற்கனவே ரசாபரமா கொண்டு வந்தார். யாரு? பூமியில் இருக்கும் பொழுது ரசாபரமாய் அனைத்து சம்பரமாய் சாப்பிட்டான். ஆனா அங்க இவன் ரத்தத்தை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே கழித்து விழுந்தவன் யாரு? இந்த ராஷ்டிரத்துக்கு வெளியே உட்கார்ந்து இயேசுவின் ரத்தத்தினாலே தன் ரத்தத்தை கழுவி 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 கொண்டிருக்கிறவர். அவனை கட்டளை அழகை பார்க்கிறார். இவர்கள் மிகுந்த வந்தவர்கள். இவர் சத்தியத்தை சொல்லி சொல்லியே இவர் சரித்திரமாய் மாறியிருக்கிறார். சரித்திரம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு எந்த தடையும் இருக்கிறது என்று சொல்லி அவன் ஐஸ்வர்யோடு வீட்டுக்கு வாசற்படியில் இருந்தாலும் அவன் சத்தியத்திற்கு காட்சி கொள்ளுகிறவனாய் அவன் காணப்பட்டபடினாலே அவனால் எழுத முடிகிறது. அவனால் அவனுக்குள்ள ஒளி வருகிறது. அவன் பிரகாசிக்கிறவனாய் மாறுகிறான். அவன் கர்த்தரம் வெண்மையாய் அங்கு காணப்படுகிறது. இங்க கட்டளை என்ஜிஐடி ஸ்டூடெண்ட் நல்ல கவனிக்கணும். இது வந்து யோசிக்கிறே வெளியே இருக்க போறான்னு தெரியாது. இங்க வந்து என்ன உடனே என் ஆங்கில சொன்ன காரியம் நீ எதை பேசணும்னு நினைக்கிறியோ நான் பேசுறேன், நீ வாயை மட்டும் கூடுவீங்க. நீ பேசுவது நாங்கள் அல்ல, நீங்களை மறைத்து பேசுகிறவர் நீங்களே. ஆதிக்குரிய காரணமாக நாம் கவனித்து பார்க்கிற பொழுது ஒரு மனுஷன் எழுவை பிரகாசிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வெளிச்சம் கடந்து வர வேண்டும். காரணம் அந்த வெளிச்சம் வர வேண்டுமானால் கர்த்தருடைய வாசனம் நம்முடைய வாயிலே அருளப்பட வேண்டும். எப்படி அருளப்பட முடியும்? நீங்க இரவும் பகலும் கர்த்தருடைய வெளிச்சம் தியானமாக இருக்கிற மனுஷர்களாக இருந்தால் நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் பெறப்படும். பேருக்கு வார்த்தை பாருங்க. துன்மார்க்கத்திலே ஆலோசனை செலவாமல் பாதைகள் வழியில் இல்லாமலும் பரிணாமத்தான காலங்களுக்கு உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க ஓயாம பயன்படுத்திட்டே இருந்த உங்க வாயிலே கர்த்தருடைய வாசனம் அருளப்படும். நீங்க வசனத்தை ஒவ்வொரு நாளும் அசை போட வேண்டும். மெடிடேஷன், டிவோஷன் ஆஃப் God. Reading is possible, but devotion is impossible. ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கணும். இப்ப பாருங்க, கண்டுபிடிச்ச பாருங்க, இந்த சகோதரியும் படிச்சாங்க. அது 3 பாயிண்ட் காமிக்கிறாங்க. 3 பாயிண்ட் இருக்காங்க. 3 நான் எழுதி கொடுக்குறேன். 3 எழுதி கொடுக்குறேன். இப்ப முதல் பாயிண்ட் என்ன சொன்னாங்க? டார்க்னஸ் டு ரிசீவ் அவர். லாஸ்ட் எடுத்துங்க. எங்க உட்கார்ந்துருந்தா வெளியே இருள் உட்கார்ந்துருந்தா அவளுக்கு ஒரு வெளிச்சம். முதல் பாருங்க. இரண்டாவது பாருங்க, வாட்ச் அவுட் அண்ட் பீ அவேக். அவன் தன்னை தூதர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்கிற ஒரு நிச்சயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். மூன்றாவது காரியம் பாருங்க, வாட்ச் அண்ட் ஆக்ட் ஆஃப் காட். ஆபரகம் வழியில் விடப்படுகிறார். வாட்ச் அண்ட் ஆக்ட். அது கூட
இது இவ்வளவு வசனங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு வசனங்களை முதல் பாய்க்கு 1, 2, 3, 4, இரண்டாவது பாய்க்கு 1, 2, 3, அப்ப இதுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 வசனம் மொத்தம் எவ்வளவு அர்த்தம் பார்ப்போம். அதுவும் 16 போட்டு அவசியம். இந்த 14 வசனத்தை இருக்கும் யாராவது சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், இது என்ன கஷ்டமோ மாட்டாங்க யாராவது ஏன்னா நிறைய மக்களுக்கு எதை சொன்னாலும் தெரியாது. நம்ம எடுத்த காரியத்தை வாசிக்கும்படியா தியானிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட வேண்டப்பட்டதை முன்பாகவும் பின்பாகவும் முதல்ல இன்டராக்ஷன் வேர்ட்ஸ் 15:1 என்னுடைய எங்கிருந்து அருள் கொண்டு வருது. கர்த்தர் உன் வாயில வசனத்தை அருளை இருக்கிறது. நீ எழுதோட என்றால் எப்படி இப்ப பிரகாசி தொழில் வரும் தன்னுடைய வழியில் உள்ள உதிக்கும். இந்த வார்த்தையை சொன்ன என்ன இருக்குது? மகிழை மட்டும் இருக்கிறது. மகிழை என்றால் அதை நமக்கு கோபம் எங்களுக்கு கொண்ட ஒன்று செய்வது 3ஆம் அதிகாரம் 18 பண்ணலாம். என்ன பேசுறோங்கிறத முதல்ல மெமரி பண்ணி பேச முடியாது. பேசுறவர்கள் ஆகக்கூடாது. மெமரி பண்ணி யாரும் பயத்தில் எழுதலாம். நாட்டு எல்லாம் மனப்பட முடியும், மனப்பட முடியும். என்ன பேசுறோம் பரிசெழுத வரல பரிசை பார்க்கும்படியாய் வந்தது. அவர் சோதி அறியவில்லை. ஞாயிற்று 6 சோதி அறிவதில்லை. உண்மையும் என்னையும் சோதித்து பார்த்து காணாமல் நல்ல சோதனை மணியா அந்தவனே நல்ல இடத்துல வரவேற்று நல்ல கனி கொடுக்கிற மரமான அவர் நம்மை மாற்றது. நல்ல கனி கொடுக்காத மரணம் நாமம் எழுதணும், பிரகாசிக்கணும், ஒளி வரணும், அது பேசிக்கணும். எப்படி கடுகு வெளிச்சத்தில் போட்டு அதிகம் சொன்னாங்க. அது எதை ஒப்பிடுவது சொன்னால் எப்படின்னா உலகத்தை பார்த்து நம்ம தான் யாரு கல்வி. நான் பெங்களூர் ஐயா சொன்னாங்க நைட்டு ஒன்று கர்நாடகையும் வெடி கொண்டு இருக்காங்க, வெடி ஆபத்தில் இருக்காங்க. அவன் சொல்றாங்க இந்த பையனை பார்க்கும்போது கற்றுக்கிறதே போல பார்த்தேன். எப்போ நைட்டு ஒன்றை பார்க்கும்போது யாரு கருதுகிறத இப்படி பார்த்தா அநேக பட்சிகள் வந்து தங்கும்படியான ஒரு மரமாய் கட்ட மாட்டேன். தனியா போது எங்கேயோ வாழ்க்கையில அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஐஸ்வர்யவன் ஆகிறவங்க அன்னைக்கே மதிப்பெல்லாம் போன்ற வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. நைட்டு முதல் ஆஃப்டர் 20,000 rupees salary money for hospital. இந்த ஆர்த்தோடிக் டெக்னீஷியனா ஜாயின் பண்றதுக்கு குழந்தைங்க சொல்றாரு வேண்டாம் அவங்களுக்கு வேலை வேண்டாம். அவன் கடுமையா கொண்டு வந்தேன் கழிச்சு போனேன். அநேக கட்சிகள் ஒரு தகுதியான பெரிய விருட்சமா மாற்றப்படுறேன். நீ கண்ட இடத்துலையும் இது விளைக்கிறேன். இதை சொல்வதனால அல்ல, நீ காட்சிகிறவனாலும் அல்ல, உழைப்பு செய்கிற தெய்வம். அற்புதமான இதை பாவனாயும் அல்ல, நீ இதை பாவனாயும் அல்ல, இப்போ 59, 21 தெரியும். இப்ப புரிஞ்சு கொள்ள உங்க யாரும் உன்மே இருக்கிற
என்னுடைய ஆவி. நல்ல கவனிங்க. இப்போ யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, யாருக்கோ என்று நினைக்க முடியாது. கர்த்தருடைய ஆவி உண்மையே அருளப்பட்டிருக்குமானால், உங்களுக்குள்ள தேவன் அருளுகிற ஆவி இருக்குமானால், as for me, this is my covenant with him, says the Lord. My spirit that is upon thee, my word which I have put them out, shall not depart out of them out, nor out of the mouth of the seed. நம்முடைய கர்த்தர் அவருடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து எடுக்கப்படவே கூடாது. இதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறதான ஒரு பெரிதான உடன்படிக்கை. அவர் அதுவே அனுப்பப்படுகிற ஆவி இருக்கு, அவர் அனுப்பின வசனமும் இருக்கு, அது ஒரு வாயிலிருந்து எடுக்கப்படவே கூடாது. என்ன அர்த்தம்? இதெல்லாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் காணிச்சிருக்கோம், மகிமை. இப்போ சாபார் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த குளோரி மாத்திரம் டச் பண்ண போறோம். எவ்வளவு ஒரு காரியம் இருக்கு. வெயிட்னஸ், that we see substantial or heavy. Substantial, heavy. வெள்ளம் ஒன்று கேட்கிற வருஷம் எப்படி இருக்கு? வெயிட்னஸ். ஒரு ஆலோசனைகளை போறோம் அப்படின்னா அந்த ஆலோசனையில வருஷம் இல்லை சொல்லி வெள்ளமோய் பரிசுத்தமாக அப்போ இரண்டாவது மேல்விக்காரர்கள் ஏற்கனவே 120 இயேசுவின் தாய்மாரும் சீசர்களும் அவ்வாறு எல்லாம் உட்கார்ந்துக்கும் போது ஆவியாளர் எப்படி இறங்கினாரா? ஒரு கணம் அப்படின்னா அந்த என்கிற அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் இறங்கினார், எப்படி இறங்கினாரு? அந்த காக்க முடியாத ஹெவி கடனால் உருவாக்கப்படுகிற அவர்கள் அபிஷேகம் இறங்கிட்டு எவ்வளவு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க சொன்னாங்க, ஐயா அந்த அபிஷேகத்தை தாங்க முடியலையா, தாங்க முடியாத ஒரு பாரம், தாங்க முடியாத ஒரு கதம் அப்படின்னு பார்த்தாரு. நீ எழுப்பணும், பிரகாசிக்கணும், வெளிச்சம் உனக்குள்ள வரணும், கர்த்தருடைய மகிமை நிரப்பணும். கர்த்தருடைய மகிமை நிரப்பப்படுவதுதான் அந்த கர்வமான அபிஷேகம். உச்ச தலையிலிருந்து உள்ள கால்வரையில நர்சரி பேரு நிரப்பிச்சு அது முடிக்கும் ஒரு ஐடென்டிபிகேஷன். அன்னைக்கு நடந்து என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், அறுபது தான் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? இத்தனை காலம் கர்த்தருடைய ஆவி உனக்குமே ஊற்றப்பட்டு the spirit of God upon you, and my words which I put in your mouth shall not depart out of your mouth. உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே போகவே கூடாது என்று சொன்னார். என்ன செய்யணும்? அந்த வார்த்தை வெளியே போகக்கூடாது. பிரச்சனைக்கிற மாதிரி நீ நினைக்கிறீங்களா, எனக்குள்ள இந்த வார்த்தை பூரா வெளியே போயிட்டு இருக்கிறீங்க. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை மட்டும்தான் நீ பிரசங்கிக்க உனக்குள்ள வார்த்தை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உலகத்துல நீங்க பேசுவோம், எழுந்து எடுத்து பேசுவோம், அந்த கண்டென்ட் முடிஞ்சவங்க மனசுக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. அறிவில்லை, பேசிக்கிட்டே பயணம் கொடுத்துட்டே இருக்க. இந்த கிருபை கொடுக்க படி குறையே கிடையாது. அது ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப இருக்கிற உன் வாயில் நான் அவருடைய வார்த்தை உன் வாயில் விட்டு தெரியாது இருக்கணும் அப்படின்னா பாஸ்டர் அப்ப அடுத்தது இருக்கேன் உன் வாயில் இல்லை உன் பிள்ளை அப்புறம் பாஸ்டர் அந்த அதோட இல்லை அதான் கேட்கணும் போயில்லை. அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கு, என் சந்ததிக்கு அந்த வார்த்தை இல்லையே. மை ஜெனரேஷன் மை சீட். இப்ப நான் சொல்லித்தரேன், என்றைக்கு நீ பிள்ளைகளிலிருந்து நிலத்திலே கணிப்பிடித்தாயோ கர்த்தர் அந்த ஊட்டிப்படுத்துறாரு. நான் கொடுத்தேன். ஏன்னா என் வார்த்தை நீ என்னோட பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை வாய்ந்த வாயில அப்படி பெருக்க வேண்டிய பிள்ளை எட்டு ஆண்டு வாய்ப்பு இப்ப கொடுக்குறாங்க.
The miraculous sign is going to be in your heart today. It will perform the miracle in your life. நீ சொல்லலாம், தேவனே என்ன வருது அவரால் என்ன வருது நான் பிள்ளைகளாக இருக்கிறேன். வருது ஒரு காலத்தில் பிள்ளை இருக்கும். கட்டோசை நேரம் இருக்க கூட இருக்கும். சொல்றேன் அவங்க ஒரு பிள்ளைகளாக ஏற்றி கொண்டிருக்கிறேன், தொடர்ச்சி கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த பிள்ளையை காத்து கொடுத்துட்டேன். பத்தமா சொல்லுங்க, பத்தமா சொல்லுங்க. 10 பிள்ளைய கொடுத்த ஒரு அடுத்த வருஷம் இதே நேரத்தில் உன் வாயிலிருந்து வார்த்தை வார்த்தை வாயில் இருக்கணும். இன்னைக்கு ஒரு வேலை ஒரு பிள்ளைக்கு கத்தர் கொடுத்தாரா கொடுத்துட்டான். அந்த பிள்ளைக்கு தேவை என்ன ஆசனம் சொல்ல தெரியுமா? ஏற்பட 57 ஏற்பட 61 கத்தரின் வார்த்தைப்படி என் வாயில் அவரின் வார்த்தைப்படி நான் கத்தரை கேட்டு அவர் எனக்கு பிள்ளை கொடுத்தார். இந்த வார்த்தையை வாயிலிருந்து ஒரு நாளும் நீங்கக்கூடாது. அது என் பிள்ளை வாயிலும் பிள்ளை யாரும் சொல்லணும், நீ கத்தர் கொடுத்த கிருபை யாரி பிறந்த பிள்ளை. அப்படியே எப்படி சொல்றீங்க? ஒரு நாள் பஸ் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை மேலிருக்கிறவங்க பஸ் எடுத்தாங்க. அந்த மெசேஜை பார்த்து தரிசனம் பண்ணும்போது 69:21 சொன்னாரு, இதை நாம் வாயில் அருகிற வார்த்தை உள்ளிருந்து எடுக்கப்படாமலும் உன்னுடைய சந்ததியின் வாயில் எழுதப்படாமலும் சொன்னாரு. அவன் பிள்ளையில்லாத இருக்கிறேனே, அந்த பிள்ளை சந்ததி வாயில் சொன்னாரு. உன் சந்ததி வாயில் வரும்னு சொன்னா அந்த ஊழியக்காரன் சொல்லல, தேவனுடைய தீர்ப்பு சொன்னான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நீ சொல்ற நன்றி சொல்வது ரொம்ப பிடிக்கும். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அவன் எடுத்த காரணம் தன் பிள்ளை எப்படி கொண்டு இஸ் நாட் லைஃப் பட் வெயிட். ஹெவி வெயிட் அப்படின்னா கர்த்தருக்கு சாட்சியா கர்த்தருடைய வாசகத்தை பிரசங்கிக்கிறவர்களோ அண்ணாவை பிள்ளைங்க தான் கொடுத்தா. தேவனாகிய கர்த்தர் அண்ணாவுடைய பிள்ளை கொடுத்தாரு. அந்த பிள்ளை எப்படி செஞ்சு வெயிட்லெஸ் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை கற்றுக் கொடுக்கிறார். அவரோட பிள்ளைகளை பிள்ளை முதலே பாடல்களை அப்படி கொண்டிருக்கிறோம். எப்படி கொண்டிருக்கிறோம்? போராடி சொல்றீங்க, இந்த நதிகளுக்கு அழகாக இருக்கும், இந்த ஆக்டர் ஒரு அழகாக அவசரம் இருக்கும். ஒரு நாளா 3 பேருக்கு அடிக்கணும். அவங்க அவங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டாரு. என் பார்வைக்கு நீ கடன் பெற்றார். The child God is going to give you the business child. எப்படி சொல்றாங்க? Which is substantial or heavy. இந்த குறைந்த வார்த்தைக்கு கனம் என்றார், ஹார்ட் என்றார், இன்னொன்று ஸ்பிளண்டர் என்றார், இன்னொன்று பவர் என்றார், இன்னொன்று வெல்த் என்றார், இன்னொன்று அத்தாரிட்டி என்றார், இன்னொன்று மேக்னிஃபிஷன்ஸ் என்றார், இன்னொன்று ஃபேம் என்றார், இன்னொன்று டெக்னிக் என்றார், இன்னொன்று ரிலிஜியஸ் என்றார், இன்னொன்று எக்ஸலன்சி என்றார். எனக்கு எழுதுனா தெரியும். குளோரிக்கு எவ்வளவு இருக்கு? ஒரு 5,000 அமௌண்ட் குளோரி இருக்கு. அதில் 1 கிலோ இருப்பாங்க. இப்போ 100 கிலோ ஆயிருப்பாங்க. விசுவாசி நல்ல ஹெவி குளோரி ஹெவியா இருப்பாங்க. ஆனால் அம்மா உலகம் சொல்லுன்னா லாக்டவுன் மோசமா யோகம் இப்போ திருப்பி சொல்லு நிதானமா சொல்லிருக்கு. weakness that which is substantial or heavy. Glory, another meaning, honor. என்னது? honor கனத்துக்குரியது, splendor மீனுக்குரியது, power பரமனை நிறைந்தது, wealth ஐஸ்வர்யம் நிறைந்தது, அத்தாரிட்டி அதிகாரம் உள்ளது, magnificence
கிளாசிபிகேஷன். கொழுந்தத்தை எரிகிற சுவாமியை போல டிக்னிட்டி, அப்புறம் ரிச்சஸ் அண்ட் எக்ஸலன்சி. இப்போ the root of chapar CHO CHA சொல்றாங்க ஆணி வேறு சொன்னாங்க. அதுதான் மிஸ் பண்ணாங்க. ஆணி வேறு அதுதான் பெரிய விருச்சத்தை தாக்கி பிடிக்கிறது. மழையை தாக்கி விடுவதால் அந்த சாப்பாடுடைய ரூட் என்னன்னா CHA BAD BOD சொன்ன ஆணி வேறு BAD. ஓகே, சாப்பாடுகள் ஒரே வார்த்தை, சாப்பாடுகள் ஒரே செப்பரேட் சாப்பாடு. Not all the capital small letter சாப்பாடு. CHA BOD போனோம். BOD போடல. இப்போ the root of சாப்பாடு BAD போடல. CHA BAD BOD போடல. அது எப்படி கன்வெர்ட் ஆகுது? BAD கன்வெர்ட் ஆகுது. ஓகே, CHA BOD எஸ் ஒரு டேஷுக்கு CHA BAD போடல. The root of Chapo is Chapa. To be heavy, glorious and notable. To be heavy. To be அப்படின்னா கனமுள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு மரத்தை பாருங்க, மரத்தை பார்த்து சொல்லுவோம் இது ரூட்டு ஆழமா இருக்கும். இருக்கணும் அது எவ்வளவு ஆழமாய் ஆணியிலே பூமியிலே இருக்கிறதோ அப்புறம் மகிழ்ச்சியமாக உறுதியாய் உயரமாய் காணப்படும் இல்லையா? ஒரு பில்டிங்கை பார்க்கிறோம், ஒரு போலீஸ் ஒரு பில்டிங், ஒரு பில்டிங் அத்திமாதான் சொல்லுங்களா? சொல்லுங்க. ஒரு பில்டிங்கை பார்க்கணும்னா காம்பேஷன் எவ்வளவு கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க? அதுதான் இந்த சபையை நீ சேர்ந்தவள், இந்த சபையை சார்ந்தவள், இந்த சபைக்கு சொந்தமானவள், இந்த சபையினுடைய ஆந்திரம், இந்த சபையுடைய விசுவாசின்னு சொன்ன உடனே நீ எவ்வளவு வேலை கொண்டிருப்பாள் என்று உலகத்தில் ஜனங்கள் தெரிந்துவிடும். That will release your conversation, that will release your meditation, your prayers, the approaching other people where you are arguing. மற்ற ஜனங்களோடு வைத்திருக்கிற ஐக்கியம் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வேறு கொண்டவர்களாய் அது காண்பிக்கும். இதான் உங்களுக்கு தோமன் கிறிஸ்து தோமன் எந்த சபையில் ஐயோ பார்த்து வருது எனக்கு பார்த்து வயசமா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அவன் டிராஃபிக்ல வாங்கிட்டேன். 6 மணிக்கு தொடர்பு கூட்டம் 6:7 போகுது. 7 மணிக்கு சாப்பாடு எழுதி கொடுக்கணும். இப்போ பாட்டு வார்த்தை இன்னும் 7 மணிக்கு அவர் வந்து திரும்பி ஒரு பாட்டு போய் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? என்ன செய்யலாம்? பாட்டுலேயே இருக்கிறவங்க யாராவது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? ஒரு கட்டுரை வாசனத்தை சொல்ல முடியுமா? அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் காத்து உட்கார கூடாது. ஒரு ஆள் இருக்கணும். நான் சொல்றேன் வார்த்தை அது என்ன வாட்சன் சொல்லுங்க, எந்த நோக்கத்திற்காக நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த உரிய அந்த வசனத்துக்குரிய ஒரு வார்த்தையை ஒரு 10 நிமிஷம் சொன்னா கரெக்டா 10 நிமிஷத்துல அந்த வார்த்தையை முடிக்க கற்றுக்கொள்ளுங்க. மைக்கில் பேசுறதுக்காக ஜெபம் பண்ணுன்னா இருக்கவே போகல. அவர் தான் அவங்க நேற்று ஐயாக்கு போகலாம் சொல்லுங்க. எனக்கு 7 மணிக்கு எங்கே கொடுத்தாங்க பிள்ளைகள் பாடலை பாடிட்டு சொன்ன முதல் பாட்டு பாடின உடனே ஐயா இந்த கோயில்கள் சொல்றாரு, பிள்ளைகள் பாடல் என்றால் அதுக்கு இனிமையாக இருந்து 1/2 மணி நேரம் பாடுறாரு. 7 மணி வரைக்கும் பார்க்க சொன்னார். அவங்க பாடியே இருக்காரு. அப்படியே கண்ண முடிக்க அப்படியே பாட்டை பாடிட்டு இருக்காரு. எனக்கு 7 மணிக்கு பார்க்க முடிச்சு
அதான் பேசுறேன். நமக்கு அரை மணி நேரம் 5 நிமிஷம் போகணும். பேசுறது நாம அரை மணி நேரம் கரெக்டா முடிச்சோங்க. எப்பவும் அதுதான் போயிட்டு இருக்கு. கஷ்டம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிச்சு 7 மணி ஆயிடுச்சு. காலையில் போகிறோம். ஐயோ பேசிக்கூடாதா? அதை எனக்கு சொல்ல கான்செப்ட் நீங்க கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எப்படி நினைச்சீங்க சொல்லுங்க. ஒரு ஊழியர்காரனா அவருடைய குவாலிட்டி keeping the timing is very very important. Wherever we go, whatever you do, it never brings the glory of God. கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு உள்ள ஒரு நிமிஷம் முடிச்சாதான் உடனுடைய ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். அதுதான் இந்த குவாலிட்டி. அந்த குவாலிட்டி தான் ஆவியிலிருந்து நம்ம எதிர்த்து சொல்லிக்கிறேன். ஜெபம் பண்ணீங்கன்னா தோட்டத்துக்கான ஜெபம் தான். இந்த தோட்டத்துக்கு ஜெபம் முடியணும். அப்படி இருக்கு. அது ஒரு நிமிஷம் ஒரு வரியை தாங்கக்கூடாது. ஜெபம் செய்தி உடனே 10 நிமிஷம் 9 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு கையில் ஏன்னா இதை மட்டும் சொல்லி பேசுவாங்க. சான்ஸ் கொடுங்க. இன்னைக்கு அழிவு சொல்லிட்டாங்க. நேரம் பார்க்காதீங்க. நல்லா பேசு. ஒருவேளை நான் நேற்று நான் பிரசனமான போடுறதுனால சொல்லிடுவாங்க. எல்லாரும் கையில் மைக்கை கொடுத்தாங்க. ஏன்னா எல்லாம் போக வேண்டாமா, பஸ் பிடிச்சி போக வேண்டாமா, நிப்பாடு பேசிக்கிட்டே இருக்கு. மைக்கை கொடுத்தா பேசி கொடுக்கணுங்கிற அறிவுல வந்து இன்னைக்கு கருத்து பேசுறது ஏன் சொல்ற எல்லாத்தையும் நாம் தெளிவாய் கற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லுவாங்க. The root of the heart to be holy, glorious and notable. இது கர்த்தர் உங்களுடைய கஷ்டங்களை மகிழ்ச்சி பெறுவார்கள். எப்படி மகிழ்ச்சி பெறுவாரு? பிரசனத்திலிருந்து நம்ம ஆழமான உறுதியான கனமான சத்தியம். அடுத்தது உங்க பிரச்சனை ஏழு மகிழ்ச்சிப்பட்டார். God is named glorious. The glory is அடுத்தது notable. உங்க பிரச்சனை notable. அடுத்த முறை பிரச்சனை சந்தேகம் வருவாரால் இது வேண்டாம் அவங்க இருப்பாங்க. அவர் நோட்டபிள் நோட்டபிள் அன்னைக்கு ஒரு காம்பினேஷனாக இஸ் நோட்டபிள். அது ஒரு உள்ள பார்ப்பாங்க நோட்டபிள். அன்னைக்கு வந்து விவசாயத்தை நோட்டபிள். எல்லாரும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் கேட்பாங்க. எப்படி சொல்லுவார்? கஷ்டப்படுத்த அவருக்கு பாராட்டி அவர் பாராட்டி தயவு இவன் மனுஷனுக்கு வெளியே போகும். அப்போ அவருடைய வார்த்தை வாங்கிட அவர்கள் சொல்லுவானால் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்? எனக்கு புதிய வார்த்தையாய் அது காணப்பட வேண்டும். அடுத்து சொல்றாங்க to be renowned. To be மகிழ்ச்சிகள் to be renowned. In the Old Testament, heaviness represents honor and substance. The lightness was quoted with vanity, instability, temperance, emptiness. வெளிச்சம் வந்த உடனே வெளிச்சத்தை குறித்து உங்களால பெருசா பேச முடியாது. எப்ப பேச முடியாது? காலையில சூரியன் ஒதிக்குது உடனே கூப்பிட்டு சண்டை போட முடியாது. ஏன்னா நாங்கள் 6 மணிக்கு வெளிச்சம் போயிடும். வெளிச்சம் சண்டை போட முடியுமா? சூரியன் விழுந்துட்டு சரிங்க போங்க. ஒரு நாள் அப்படின்னு அர்த்தத்துக்கு போகிறது. திருப்பதி தர்சனம் அப்படி அல்ல. நீ எழுதிக்கு நாசிக்க வேண்டியவர், எழுதிக்கு யோசிக்க வேண்டியவர். ஏதோ சில நேரத்தில் ஒரு வெளிச்சம் வந்து சில நேரங்களில் மறைந்து விடுகிற வெளிச்சமாக ஏழைக்கும் சதாபாரமும் உனக்குள்ளே எழுதி வருகிற நிச்சய வெளிச்சம். This power, this light, even the God, the fact, everlasting light, it never be taken out. இந்த வசனம் உன் வாயிலிருந்து எடுக்கப்படவே கூடாது. வசனம் உனக்குள் எப்படி எவ்வளவு நாள் உனக்குள் இருக்கிறதோ அத்தனை நாளும் நீ எழுத்துங்கள் பிள்ளைவாய் மகிமையின் மகனாய் எழுத்துங்கள் பிள்ளைகளாய் என்னை போல சதாபாரங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவோடு அவர்கள் எழுத்திருக்கிறீர்கள் என்று சத்திய தேவன் சொல்கிறார்.
வருகிறது. இப்ப படிச்சு பாருங்க, அது ஒண்ணு தெரிவிக்க இப்ப புரிஞ்சிருக்கியா? எப்போ எதிர்ப்பு பிரகாசிக்க முடியும்? 59:20 சொல்றது ஒரு வாயில எதிர்க்க முடியாத வசனத்தை நான் உனக்குள்ள வைத்திருக்கேன். ஆகையால் எழுந்து நீ பிரகாசி. திடீர்னு ஒரு போக்கு, ஐயோ நீங்க வசனம் பண்ணுங்க, ஏன் அந்த வார்த்தை அனுப்பப்பட்டுச்சு, விடுதப்பட்டுச்சு. ஒருத்தர் ஜெபிக்க சொல்லுங்க பாப்பா, ஐயோ நீங்க போக்கு புரிஞ்சுங்களா? உனக்குள்ள கர்த்தர் அழகின வார்த்தை உனக்குள்ள எப்பொழுதும் இருக்குமானால் நீங்க பேசுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு, யோசிப்பதற்கோ நினைப்பதற்கோ சிந்திப்பதற்கோ சமயம் இடம் இல்லை. ஏன்னா அவர் அழகின வார்த்தை உனக்குள் இருக்கிறபடினால், அவர் அழகின வார்த்தை உனக்குள் அளிக்கப்பட்டபடினால், இது வார்த்தை உனக்குள்ள நித்திய காலமாய் ஊழ்கிற ஒரு நீரூற்றாய் கர்த்தர் வார்த்தையை உனக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த இயற்கை 60 வருடத்திலிருந்து இது எத்தனை பகுதியாய் பேசிட்டே இருக்கலாம். நீ ஒருவேளை நீங்க கேட்கல, அந்த முன்னணி எத்தனை மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எத்தனை மணி பாருங்கள், எதிர்பட்ட நேரத்தில் பேச முடியுமானா நான் பேசுகிறேன். என்னை மறைத்து பேசுகிறவராக நான் பேசுகிறேன். ஏன்னா அது கொடுத்த திருவு, அவர்கள் கொடுத்த மகிழ்ச்சியை பற்றி அது எனக்குள்ளே ஒரு தனமாய அபிஷேகம் இழைத்திருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம செய்யலாக பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்படி பேசலாம்னா, glory prophetic promise of restoration would bring hope to Israel. இதான் தலைப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுத்த வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம். திரும்பி சொல்லி படிக்கிறீங்களா? Why these glory prophetic promises. இதுல இன்னைக்கு அடுத்த செய்தி என்ன? prophetic promise. prophetic promise. அதான் சொல்றாங்க. யாரு கொடுத்திருக்காங்க? இஸ்ரவேல். இஸ்ரவேல் யாரு? நீங்க. கர்த்தருடைய ஜனமாய் கூடி வருகிற நமக்கு தேவன் அருளுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தருடைய வசனம் எழுத்தப்படாதபடி உடைக்குள் கர்த்தருடைய பணியால் நீ இறங்கி பிரகாசி உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னை வெளிப்படுகிறது. This is what the method of preaching. எப்பவுமே சொல்லி கொடுத்துருக்கேன். கவனிக்க ஒரு வசனத்தை நாம் சொல்லுகிறது முன்பாகவும் பின்பாகவும் பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும். இது ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வசனத்தை உண்மை வாயில போட்டுட்டாரு. அந்த எடுக்கப்படாத வார்த்தை, அந்த வார்த்தையை வாங்கிட்டு இன்னைக்கும் எழுப்பாம பிரகாசிக்காமல் இருந்தால் எப்படி இந்த கர்த்தர் மகிமைப்படுத்துவார்? மகிமை பெற்று கர்த்தர் வரும்போது அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாக இருக்கணும்னா கர்த்தர் அருகிற வார்த்தையும் வாரி இருக்க வேண்டும். பேசுறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்க வேறு கேப்டிவிட்டி. இஸ்ரவேல் எங்க இருக்காங்க? அடியில் இருக்காங்க. கேப்டிவிட்டி. ஜனங்களை கர்த்தர் சொல்றாரு, நான் எழுத முடியும், பிரகாசிக்க முடியும், என் வெளிச்சமோடு நான் எழுத போகிறேன், வலிமையோடு எழுத போகிறேன். இங்க ஒன்று பாருங்க, அவர்கள் ஒண்ணு உனக்கான வெளிச்சம் அனுப்பப்பட்டிருக்கிறது. நீதியின் சூரியனாக கிறிஸ்து உனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க, அனுப்பப்பட்டிருக்கிறார். ஒளி அனுப்பது, அதாவது இருக்கு. For you that has come, and the glory of the Lord is risen upon you. இரண்டாவது அருளுக்கு சொல்லுகிறது, for behold, the darkness shall cover on earth. பூமியை ஒரு அந்தகாரம் பிடித்திருக்கிறது. இப்ப நீ வெளிச்சமா இருக்கும் பொழுது பூமி இருளா இருந்தாங்க, காலை இருளா இருந்தாங்க, நீ தான் வெளிச்சோட வேண்டிய பிரகாசிக்கிற வெளிச்சம் அந்த இருளுடைய நுழைந்த உடனே இருள் ஓடி ஒழிந்து போயிடும்.
Then stop watching again because you are the light of this world. உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். இருளை பற்றிக் கொள்ளுங்கள். அப்படியே சொன்னாங்க. இருளான ஒளியை என்னைக்கு பற்றிக் கொள்ளுங்கள். இந்த லைட் எடுத்துட்டு எடுத்து பாருங்க. எதுக்கு போயிருக்கேன் கடவுள்தான் சாப்பிட்டிருக்கேன். இந்த லைட் எடுத்துட்டே இருக்கணும். அந்த நமக்கு போகணும்னு இருட்டுங்க. இது லைட் ஆஃப் இந்த லைட் எழுதிதான் இருக்கு. என்னதான் இருக்குங்க லைட் இருந்தாங்க வெளியோடு போதும். இருளின் அதிபதி கல்வாரியில சிலுவையில் நஷ்டப்பட்டார். வெளிச்சம் மாத்திரமாக அந்த பிரகாசம் உலகத்தில் இடத்தில் இருக்கிற வரைக்கும் இருளுகளை ஆட்கொள்வதில்லை, இருளுகளை மேற்கொள்வதில்லை, இருளுகளை அந்தகப்படுத்துவதை தன்னுடைய வெளிச்சங்களே இருக்கிறது. அதுயா எவ்வளவு வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் புரிஞ்சா? இரண்டாவது வருஷத்தை ஆசிக்கும் போது சொன்னாரு, and these darkness the people, okay, but the Lord will arise over you. His glory will be seen among you. உங்களிலே அந்த மகிமை காணப்படும். அது எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள். மூணாவது சொல்றாரு, the Gentiles shall come to your right and kings to brighten for your rising. ராஜாக்கள் இந்த வெளிச்சத்திற்கு வருவார்கள். பிரதேசாதிகள் உன்னை தேடி வருவார்கள். நீ தேடி போக வேண்டாம். பிரதேசாதிகள் உன்னை தேடி வருவாங்க. பிரதேசாதியை சொல்றேன், இருட்டு ஆன உடனே வெளிச்சத்தை ஒரு லைட்டை ஆன் பண்ணுங்க. லைட்டை ஆன் பண்ணுங்க, எங்க பூச்சி இருக்குன்னு தெரியாது. உடனே சூழ்நிலை சுற்றி பூச்சி சுற்றிட்டு அமைச்சு கூட்டிங்களா, சின்ன பூச்சியை கூட்டிங்களா, உள்ளவா உள்ளவா லைட் காமிச்சிங்களா, காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சத்தை தேடி கண்டிப்பா பிரதேசாதிகளை நடத்துவாங்க. உங்களை சுற்றி மாற்றமாக நடத்துவாங்க. இந்த சுவாமியை வெளிச்சு மருத்துவமானால் அநேக பிரதேசாதிகளை காட்ட கொண்டு வருவார். எழுந்து நம்பி எழுந்து நிற்பமா போயிருக்கணும். Even this is incomplete message. Fine? Even this is incomplete. ஏனென்றால் நேரம் எனக்கு அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டது. உங்கள் சிறகுகளின்
சுகத்தோடு வெள்ளத்தோடு சீரனோடு எல்லா குழுவையோடு எல்லா மகிமையோடு மாட்சிமையோடு இவர்களுக்கு எல்லா ஒரு பக்கத்தை காணக்கூடாது. ஒவ்வொருவரும் எழுதுவது ஒவ்வொருவரும் ராசிக்கு மகிமை கடந்து வர ஒரு சாமிகளுக்குள் இருக்கிற இருள் இவர்களால நீக்கப்பட அதை செய்வதற்காக மட்டும்தான் இயேசுவின் நாமத்தில் சுவிக்கிறார்.